ஓம் சாந்தி. 25/10/2025 சாக்கார முரளி. என்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில்தான் நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகுவதற்காக உழைக்க வேண்டி இருக்கிறது. சத்யுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இந்த உழைப்பு இருப்பதில்லை. கேள்வி: ஸ்ரீகிருஷ்ணருடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட அதிகம் புகழ் பெற்றதாக இருக்கிறது, ஏன்? பதில்: ஏனென்றால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு முன்னதாக யாருடைய பிறப்பு நிகழ்ந்தாலும் அது யோக பலத்தின் மூலம் நிகழ்வதில்லை. ஸ்ரீகிருஷ்ணருடைய தாய் தந்தையர் ஒன்றும் யோக பலத்தின் மூலம் பிறவி எடுக்கவில்லை. 2வது பாயிண்ட்: முழுமையாக கர்மாதீத நிலையை அடைபவர்கள் ராதா கிருஷ்ணர் மட்டுமே. அவர்கள்தான் சத்கதியை அடைகிறார்கள். எப்போது அனைத்து பாவாத்மாக்கள் முடிந்து விடுகிறார்களோ அப்போதுதான் தூய்மையான புதிய உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறவி நிகழ்கிறது. அதற்குதான் வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது. 3வது பாயிண்ட்: சங்கமயுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா அனைவரையும் விட அதிகமான முயற்சி செய்திருக்கிறது. ஆகையால் அவருடைய பெயர் புகழ் பெற்றதாக இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை மட்டுமே வந்து குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறார். தூய்மையற்றவர்களாக இருக்கும் எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். அப்படியென்றால் இது தூய்மையற்ற உலகம் என்பது நிரூபணம் ஆகிறது. புதிய உலகம் தூய்மையான உலகமாக இருந்தது. புதிய கட்டிடம் அழகாக இருக்கும், பழையது ஆங்காங்கே உடைந்து போயிருக்கும், மழையில் விழுந்துவிடும். இப்போது பாபா புதிய உலகத்தை உருவாக்க வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆத்மா அபிமானியாக ஆகுவதில்தான் குழந்தைகளுக்கு உழைப்பு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அரைக்கல்பமாக நீங்கள் ஒருபோதும் ஆத்மா அபிமானியாக ஆகவில்லை. இப்போது தந்தை கூறுகிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், மற்றபடி ஆத்மாவே பரமாத்மா என்று அப்படி இல்லை. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பரம்பிதா பரமாத்மா சிவனை நினைவு செய்ய வேண்டும். நினைவு யாத்திரை முக்கியமானது. அதன் மூலம்தான் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிறீர்கள். துக்கத்தில் அனைவரும் பாரலோகீக தந்தையை நினைவு செய்கிறார்கள். சத்யுகத்தில் பக்தி இருப்பதில்லை, அங்கே ஞானத்தின் பலன்தான் இருக்கும். மற்றபடி ஞானம் இருக்கும் என்று அப்படி கிடையாது. இந்த சமயத்தினுடைய ஞானத்தின் பலன் அங்கே கிடைக்கிறது. தந்தை உங்களை எப்படிப்பட்ட செல்வந்தர்களாக ஆக்கி விடுகிறார் என்றால், தேவதைகளுக்கு பகவானிடமிருந்து எதையும் வேண்டுவதற்கான அவசியமே இருக்காது. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். மற்றவர்கள் அனைவரும் கலியுக மனிதர்களாக இருக்கிறார்கள். இங்கே வராத வரை இப்போது சங்கம யுகமா அல்லது கலியுகமா என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நான் தான் ஞான கடலாக இருக்கிறேன். யார் இந்த தேவி தேவதா தர்மத்தினராக இருப்பார்களோ அவர்கள் அனைவரும் மீண்டும் வந்து தங்களுடைய ஆஸ்தியை எடுப்பார்கள் என்று பாபா கூறுகிறார். நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்றால் கண்டிப்பாக பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இல்லையென்றால் ராஜ்யத்தை எப்படி அடைவீர்கள்? ராஜ்யத்தை அடையணும், ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா பிரஜைகள் இருக்கணும் இல்லையா? பிரஜைகளை உருவாக்கணும் இல்லையா?
அப்போ பிரஜைகளை உருவாக்கணும்னா நல்ல சேவை செய்யணும் அப்படின்றார். பிராமணர்களாகிய நீங்கள்தான் தேவதைகளாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. பாபா சங்கம யுகத்தில்தான் வருகிறார். இது மிகவும் சிறிய யுகம். ஆகையால் இதனை லீப் யுகம் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போது நீங்கள் வரிசை கிரமமான முயற்சியின்படி தூய்மையாகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாதான் தூய்மையாகிறது. இப்போது உங்களுடைய ஆத்மா நல்ல கர்மத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. ஆத்மாதான் நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. இப்போது நீங்கள் மலர்களாக ஆகி நல்ல வீட்டில் பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். இங்கே யாராவது நன்றாக முயற்சி செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல குலத்தில் பிறவி எடுப்பார்கள். அதாவது பொதுவா இது கடைசி பிறவி, இனி உங்களுக்கு பிறவி இல்லை அப்படின்னு பாபா சொல்றார். ஆனா எல்லாருடையதும் இது 84வது பிறவி அப்படின்னு சொல்ல முடியாது. முயற்சி செய்து கர்மாத்தீத்தர் ஆயிட்டீங்கன்னா இது கடைசி பிறவி, இல்லைன்னா இன்னொரு பிறவி எடுக்க வேண்டி இருக்கும். அப்படி ஒரு கால் நீங்க பிறவி எடுப்பீங்க அப்படின்னா நல்ல குலத்துல தான் நீங்க பிறவி எடுப்பீங்க. ஏன்னா நல்ல முயற்சி செய்திருப்பீங்க இல்லையா, அதனால அப்படின்றார். ஒரு சிலருடைய பார்ட் அட்வான்ஸ் பார்ட்டில இருக்கு. அவங்க திரும்பி பிறவி எடுப்பாங்க, ஞானத்துக்கு வரமாட்டாங்க. ஆனாலும் ஃபவுண்டேஷன் மாதிரி பூமிக்குள்ள இருக்கும் இல்லையா ஃபவுண்டேஷன், அது போல சொர்க்கத்தினுடைய ஃபவுண்டேஷனுக்காக ஏதோ ஒரு விதத்துல பாடுபட்டுட்டே இருப்பாங்க. எப்போது இந்த விகாரங்கள் ஊழல் அனைத்தும் முடிந்து விடுகிறதோ அப்போது ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறப்பு நிகழும். அதுவரை மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். எப்போது தூய்மையற்றவர்கள் யாரும் இருக்க மாட்டார்களோ அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் வருவார். அதுவரை நீங்கள் வந்து சென்று கொண்டிருப்பீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்கக்கூடிய தாய் தந்தையர் கூட முன்னதாகவே இருக்க வேண்டும் அல்லவா? பிறகு நல்லவர்கள் அனைவரும் இருப்பார்கள், மற்றவர்கள் அனைவரும் சென்று விடுவார்கள். அப்போதுதான் அதனை சொர்க்கம் என்று சொல்லப்படும். நீங்கள் கிருஷ்ணரை ரிசீவ் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய பிறவி தூய்மையற்றதாக தான் இருக்கும். ஏனென்றால் ராவண ராஜ்யம் அல்லவா? சுத்தமான பிறவியாக இருக்க முடியாது. முதலில் தூய்மையான பிறவி ஸ்ரீ கிருஷ்ணருடையதுதான். அதற்கு பிறகு புதிய உலகம் வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது. ராவண சம்பிரதாயம் முற்றிலும் அழிந்துவிடும். ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட புகழ் பெற்றதாக இருக்கிறது. அதாவது கிருஷ்ணரை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆத்மாக்கள் நல்ல ஆத்மாக்கள் தான், தூய்மையான ஆத்மாக்கள் தான். ஆனால் இங்கே ராவண ராஜ்யத்துல அவங்க பிறவி எடுத்திருப்பாங்க அப்படின்னா இங்கே தூய்மையான பிறவி இருக்க முடியாது இல்லையா? இருந்தாலும் அவங்க நல்ல முயற்சி செய்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள், நல்ல நல்ல ஆத்மாக்கள். ஆகையால் தான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகிமை அவங்களுடைய தாய் தந்தையரை விட அதிகமாக இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணர் அதிகமாக புகழ் பெற்றவராக இருக்கிறார். பக்திலையும் அப்படித்தானே காட்டிருக்காங்க. வாசுதேவருக்கு அவ்வளோ மகிமை இல்லை, ஆனால் கிருஷ்ணருக்கு எவ்வளோ மகிமை இருக்கு. அடுத்தது பாபா, நீங்கள் நினைவில் இருந்து பிக்னிக் செய்யுங்கள். கர்மம் செய்து கொண்டே நாயகனை நினைவு செய்யுங்கள். அப்போது பாவ கர்மங்கள் அழியும் என்று பாபா கூறுகிறார். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. நினைவின் மூலம் ஆத்மா தூய்மையாகும். அழிவற்ற ஞான செல்வமும் சேமிப்பாகும். தூய்மைதான் முக்கியமானது. பாபா அனைத்து ஆத்மாக்களையும் தன்னுடன் அழைத்து செல்வார். எஞ்சியிருக்கும் ஷரீரங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். ஆத்மாக்கள் அதனதனுடைய தர்மத்தின் செக்ஷனில் சென்று
நிவாசம் செய்யும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், புத்தியை தூய்மையாக்குவதற்கு நன்றாக நினைவு யாத்திரையில் மூழ்கியிருக்க வேண்டும். கர்மம் செய்து கொண்டே கூட ஒரு நாயகனுடைய நினைவு இருந்தது என்றால் விகர்மங்களை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். இரண்டாவது பாயிண்ட், இந்த சின்ன யுகத்தில் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவதற்கான உழைப்பு செய்ய வேண்டும். நல்ல கர்மங்களின் அனுசாரம் நல்ல சம்ஸ்காரங்களை தாரணை செய்து நல்ல குலத்தில் செல்ல வேண்டும். வரதானம், தன்னுடைய ஆன்மீக லைட்ஸ் மூலம் வாயுமண்டலத்தை மாற்றுவதற்கான சேவை செய்யக்கூடிய சகஜ வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எப்படி சாக்கார உலகத்தில் எந்த நிறத்தின் லைட் போடுகிறீர்களோ அந்த சூழ்நிலை உருவாகி விடுகிறது. ஒருவேளை பச்சை லைட் போட்டால் நாலாபுறங்களிலும் அதே பிரகாசம் பரவுகிறது. சிவப்பு லைட் போட்டால் நினைவிற்கான வாயுமண்டலம் உருவாகி விடுகிறது. ஸ்தூல லைட்ஸ் வாயுமண்டலத்தை மாற்றி விடுகிறது என்றால் லைட் ஹவுஸ் ஆகிய நீங்களும் கூட தூய்மையின் லைட் மற்றும் சுகத்தினுடைய லைட் மூலம் வாயுமண்டலத்தை மாற்றக்கூடிய சேவை செய்யுங்கள். அப்போது வெற்றி மூர்த்தியாகி விடுவீர்கள். ஸ்தூல லைட்டை கண்கள் மூலம் பார்க்கிறார்கள். ஆன்மீக லைட்டை அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வார்கள். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். உலகத்துல நீ எந்த லைட் போடுறீங்களோ, கிரீன் லைட் போட்டா அந்த அறை ஃபுல்லா கிரீனா இருக்கும். ரெட் லைட் போட்டா யோகத்தினுடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறார். யாராவது உள்ளே வர்றீங்க, ரெட் லைட் போட்டிருக்குன்னா யாரும் சத்தம் போட மாட்டீங்க, பேச மாட்டீங்க. நீங்களும் உட்காந்து யோகா பண்ணணும்னு தோணும். ஏன்னா ரெட் லைட் இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலை, அந்த வாயுமண்டலம் அதை உருவாக்குது. அதுபோல நீங்க யாரு? ஏதோ ஒரு ஆன்மீக லைட் கிடையாது. நீங்க லைட் ஹவுஸா இருக்கீங்க. ஆகையால நீங்க கூட தூய்மையின் லைட் அல்லது சுகத்தினுடைய லைட் மூலமா வாயுமண்டலத்தை மாற்றக்கூடிய சேவை செய்யுங்க. அப்போ வெற்றி மூர்த்தி ஆயிடுவீங்க. அந்த லைட்ஸை கண்கள் மூலமா பார்க்க முடியும். ஆனா ஆன்மீக லைட்டை பார்க்க முடியாது. ஆனால் அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றார். ஸ்லோகன்: வீணான விஷயங்களில் நேரம் மற்றும் சங்கல்பத்தை இழப்பது இது கூட தூய்மையற்ற தன்மை ஆகும். அவ்யக்த சமிகை: எந்த ஒரு பொக்கிஷத்தையும் குறைவாக செலவு செய்து அதிகமாக பிராப்தியை பெறுவது இதுதான் யோகத்தை பிரயோகம் செய்வதாகும். குறைந்த உழைப்பு அதிக வெற்றி என்ற இந்த விதியின் மூலம் பிரயோகம் செய்யுங்கள். சமயம் மற்றும் சங்கல்பம் உயர்ந்த பொக்கிஷங்களாக இருக்கிறது. சங்கல்பங்கள் மிகவும் குறைவாக செலவாக வேண்டும். ஆனால் பிராப்தி அதிகமாக கிடைக்க வேண்டும். சாதாரண மனிதர்கள் 2-4 நிமிடங்கள் சங்கல்பம் செய்த பிறகு, யோசித்த பிறகு எந்த வெற்றி அல்லது பிராப்தியை அடைய முடிகிறதோ அதை நீங்கள் 1-2 நொடிகளில் செய்ய முடிகிறது. இதுதான் குறைந்த செலவில் அதிக பலன் என்று சொல்லப்படுகிறது. செலவு குறைவாக செய்யுங்கள், ஆனால் பிராப்தி 100 மடங்காக இருக்க வேண்டும். இதன் மூலம் சமயம் மற்றும் சங்கல்பம் சேமிப்பாகும். அதை பிறருடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும். தானம் புண்ணியம் செய்ய முடியும். இதுவே யோகத்தின் பிரயோகமாகும். அதாவது யோகத்தை பயன்பாட்டில் கொண்டு வருவதாகும். ஓம் சாந்தி.
தொடங்கட்டுமே. என்னுயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என்னுயிர் பாபா உன் அன்பில் பலி